சப்பாத்திக்கு எத்தனை விதமான கிரேவி செஞ்சாலும் இந்த பன்னீர் வச்சு செய்கிற கிரேவி ரொம்ப ஸ்பெஷல். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பேக்கெட் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கேப்சிகமையும் லைட்டாக சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பேனில் ஸ்பைசஸ் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி உங்களோட விருப்பமான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டும் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவில் தண்ணி சேர்த்து எல்லாமே சுண்டி வர அளவுக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஒரு பியூரே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருந்த பியூரேவை நல்லா கலந்து விட்டு உங்கள் கிரேவி பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கொதிச்சு வந்த உடனே